அழகில் சோதியன் அம்பலத்துள் ஆடுவான் மலதுனம் படி வாழ்த்தி வணங்குவான் இணையடியே துவ துன்புறுவாரெல்லார் தொண்டு செய்வாரே. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம் கல்லூர் பெருமணம் பாட்டுமையாழ்த்திய சொல்லூர் பெருமணம் சூடரே தொண்டர் நல்லூர் பெருமணம் கேயனம் தரே. Kari bang.
இது எடுக்க ஆறுதல் வச்சிருக்கு
மோடி செயல் மெல்லா போடுங்க மெல்லா போடுங்க மெல்லா போடுவாங்க மோடி செயல் மெல்லா போடுங்க அந்த ஃபேனுக்கு ஒரு கூட தண்ணி எடுத்து சுற்றி சொல்லியிருக்கா அங்கே கும்பங்கடை இல்லைங்க இங்கே வாங்க தம்பி இங்கே தம்பி இங்கே உண்டா மூணு பேர் கொஞ்சமாக கணக்க தெளிக்கக்கூடாது நீங்கள் ஒரு ஆள் மேலே சாரி கண்ணாடி கூத்தணும் கொஞ்சம் இல்லை நில்லுங்க அது ஃப்ரெண்ட் முட்டி முட்டி வச்சுக்கோ அப்படியே வந்து அப்படியே ஹேக்கி கொட்டணும் குடுத்து என்ன அப்படியே ஹேக்கி கொட்டணும் அப்படியே இந்த கண்ணாடிக்கு வரணுமா முழுக்க அவங்க கண்ணாடிக்கு வரும் கண்ணாடி வரணும் கண்ணா அப்படி அங்கே பார்க்க புறத்தில் தெரிஞ்சு போதும் கண்ணாடி உருளனியே கொடுங்க உருளனியை அப்படியே கண்ணாடிக்கு ஊற்றுங்க தண்ணி ஊற்றணும் கை கழுவாமல் அப்படியே கால்மாட்டில் ஆளை பார்த்து தச்சு சில மாட்டில் திருப்பி நீங்கள் அதுக்காக அவர் அவையில் கொடுக்குறது கண்ணாடி ஊதி போடும் அதே மாதிரி என்ன திருப்பி அந்த காண்டேஜ் அந்த காண்டேஜ் வந்து
உங்களால் வேலையும் வர முடியும் இது அப்படியே வச்சு வந்து கண்ணாடி மோடி கொஞ்சம் பார்த்து கண்ணாடி குத்து கண்ணாடி குத்து கொஞ்சம் தண்ணியோட வெளியே போடணும் சரி தம்பி வாங்க
குளிப்பாட்டு கேட்டுக்கணும் கவிதை தருவது பேணி அணிவதெல்லாம் பெருமை கொடுப்பது
சிற்றம்பலம் முத்துணல் தாமம் பூமாலை தூக்கி சத்தியும் கோமியும் மகளோடு பல்லாண்டில் சித்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மில் அத்தனை யாரனம் மானிப்பாடி ஆடமிடித்தும் நாமே வாசனை என்கிறாத்தி ஒத்திரை சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் வலுவகில் கண்ணீர் வந்துடன் பாடும் நீங்கள் தொண்டர் புறம் நிலாவே புனிவின் தொடுவினன் தேவியும் தானும் வந்து மையாள செம்பொன் சுண்ணம் செய்யும் சுந்தர நேரணிந்தும் மொழிகே தூயவன் சிந்தினிதி பரப்பே இந்திரன் கற்பகம் நாட்டியங்கம் சுடர் வைத்து கொடியொடுமின் அந்தரர் கோணையன் தன் பெருமான் ஆழியான் நாதன் நல்வேலன் தாதை எந்தரம் ஆளுமை ஆள் கொழுனர் இந்த பொன்னமிடித்தும் நாமே காசணி மீன்கள் உலக்கையெல்லாம் காம்பணி மீன்கள் கரையுரலை நேசமுடைய அழியவர்கள் நின்று நிலாபுகழ் வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருவேகம்பன் கோயில் பாடி வாசனையை பறித்து நின்று பாடி பொன்னம் பிடித்து நாமே அருளும் பாறையனும் மறியும் அன்று இந்திரன் ஓடமரர் நறுமுருதவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின் பல்லதெடுக்க ஒட்டாம் செறிவுடை மும்மதில்லை தவில்லை விடுவேகம் பண்பொம்பற் கோயில் வாடி முருவத்தை வாயி நீர் முக்கணப்பட்டு ஆட பொற்சொன்னம் பிடித்தும் நாமே உலக்கை பலமோச்சுவார் வெறியர் உலகமெல்லாம் உரல் போதாதென்றே தனப்பலர் பாதங்கள் சூடத் தந்த மலைக்கு மனிதனை பாடி பாடி மகிழ்ந்து ஒரு சுண்ணம் இடித்து நாமே சூடகம் தோள்வளை ஆற்ப ஆற்ப பாடகம் மெல்லடியாற்றும் மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடகமாவலை அன்னகோவுக்கு ஆட பொற்சொன்னம் இடிக்கும் நாமே வட்டாங்கண்டமட மங்க நல்லேர் வாரி வளையாற்பவன் கொங்கை பொங்க தோற்றிடமுண்டன் துலத்திலங்க சோத்தம்பிரானன்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நல் பாதன் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மையும் ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்பொச்சுண்ணம் இடித்தினாமே பையகமெல்லாம் உடலதாக மாவேரி என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகுதென்னன் பெருந்துறையாக செய்ய திருவடி பாடி பாடி ஆட பொற்சுண்ணம்
இடித்தும் நாமே மாடு நகை வாண்டில பொறிப்ப வாய் திறந்து தம்ப வளர்ந்து விளாடி பாடி விண்ணம் தம்மை ஆண்ட வாரம் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடும் என் பெருமானை தேடி சித்தன் களிப்பத்தி கண்டு தேறி ஆடும் இன்னம் பலக்காடினாட்டு ஆடப்பற்றுண்ணம் இடித்து நாமே மையவர் கண்டனை வானநாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படு தாட்கண் அருமை காட்டும் பொய்யரம் பொய்யனை மெய்யன் மெய்யை போதறி கண்ணினை பொற்றோடித்தோள் பையரவல் குழந்தை நல்லீர் பாடி பொதுள்ளம் முடித்து நாமே மின்னிடை செந்துவர் வாய்க்கருங்கண் வெண்ணகை பண்ணமர் மென்மொழியீர் என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் என் பெருமான் இவமான் மகட்கே தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம்மையன் தாள்கள் வாடி பொன்னுடை பூன் முளை மங்கை நல்லீர் போற்றிரு சொன்னம் எடுத்தும் நாமே சங்கம் மரற்றிலும் பொறிப்ப தாழ்குழல் கூழ்தரும் மாலையாட சங்கனி வாயில் அழுந்தடிப்ப சேயிழகி சிவலோகம் பாடி கங்க இறப்ப அராலிடக்கு கற்ற சடமு பொற்றிரு ஞான கரும்பின் தெளிவை பாகை நாடற்கரிய நரத்தை தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து நித்திக்க வல்ல கோரை புறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தலும் பெற வாழ்த்தி பானத்தடங்கண் மடைந்தை நல்லீர் பாடி பொன்னம் முடித்து நாமே ஆவகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆற்றையும் வண்ணங்கள் செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் புறம் பெற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன்சை சுண்ணம் இடித்தும் நாமே ஏனக மாமலர் கொன்ற பாடி சிவபுரம் பாடி திருச்சடமேல் பானக மாமலர் பிள்ளை பாடி மார்பிடை பாடி பலக்க ஏற்றும் பூனக மாமலும் சூலம் பாடி உப்பரும் இப்பரும் உய்யான்று போனகமாக நல் சுண்டல் பாடி பொற்றிரு சுண்ணம் இடித்தினாமே அயந்தலை கொண்டு சென்றாடல் பாடி அரிக்கண்ணை பறித்தல் பாடி கயந்தனை கொண்டுரி போத்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி எந்தனை உப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட கயந்தனை பாடி நின்று ஆடி ஆடி நாதற்கு சுண்ணம் பிடித்து நாமே பட்ட மலர் கொன்றை மாலம் வாடி கவித்தகை மேல் விட்டு நின்றாடும் மரவம் பாடி சற்றே சுண்ணமிடித்தும் நாமே பேரமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமாயிருள் ஆயினார்க்கு துன்பமுமாய் இன்பமாயினார்க்கு பாதியுமாய் முற்றுமாயினார்க்கு பந்தமுமாய் வேணுமாயினார்க்கு ஆதியும் அந்தமுமாயினார்க்கு ஆடற் பொற்றுணம் இடித்தும் நாமே
ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வுஜூல் நடந்ததோர் உணர்வே தெளிவளர்வாரின் தொன்றிரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அடிவளர் உள்ளத்து ஆனந்த கரியை அம்பலம் ஆடரங்காக ஒளிவளரை கூத்து வந்தாயே தண்டனே விளம்புமா விளம்பே மண்ணுகரில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர் போயதல பொன்னின் மண்டபத்துள்ளே எல்லாம் விளங்க அன்ன நடமடவாள் மைகோம் அடியோ முக்குவரு புரிந்து பின்னை பிறவி அறுக்க நிறைந்த வித்தற்கு பல்லாண்டு கூறுமே. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணமொரு 3 திருந்து சாந்துதிகமில்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைந்து மாநிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். மாறுபடி சூரனை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமைந்த வேணுமாளே திருச்சிற்றம்பலம். போட முடியும் வாய்க்கடைசி போடுறேன் வாய்க்கடைசி போடுறீங்க போட கொண்டு வந்தால் சரி என்ன முடிஞ்சு தானே இடங்கள் இருக்கேண்ணே
கோட்டச்சத்தினுடைய முன்னாள் அதிகாரியும் கலநபர் வித்தியாலயத்தினுடைய முன்னாள் அதிபரும் சமாதான நீதவானும் கரகுரைப்பட்டி பிரதேசத்தினுடைய மத்திய சபை உறுப்பினரும் ஆன அமரர் உயர்திரு கணவதி பிள்ளை மார்க்கண்ட் அவர்களுக்கு ஒரு கணம் தலை சாய்த்து அவருடைய பெயரிலே இன்று அவருடைய பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் இந்த பிரதேசத்தை சார்ந்த சமூகம் வெளிச்சமூகங்கள் புலம்பெயர் நாட்டிலே இருக்கின்ற அவருடைய நல் உள்ளங்கள் இன்று எங்கேயுமே சோக மயத்திலே ஆழ்ந்திருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வெறுமனையே கணவதி பிள்ளை மார்க்கண்டு அவர்களை இழந்துவிடவில்லை. எங்களுடைய சமூகத்தின் சொத்து, எங்களுடைய விழுமியத்தின் பாதுகாப்பு, எங்களுடைய இளமையின் வடிவத்தை நாங்கள் இன்று இழந்து தவற்றிருக்கின்றோம். தன்னுடைய வாழ்வு நாளிலே
சைவ தமிழை வளர்ப்பதற்காக அரும் பாடுபட்ட ஒரு உன்னத மனிதத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இன்று உயர் பதவிகளிலேயும் உயர் தரங்களிலேயும் இருக்கின்றவர்கள் மார்க்கண்டு அதிபரிடம் கல்வி கற்றார ஆற்றல் கிடையாது. அது மட்டுமல்லாமல் சைவ சமயங்களை வளர்ப்பதோடு பல்வேறுபட்ட ஆலயங்களில் தன்னுடைய பணியை அவர் மிக திறம்பட செய்திருக்கின்றார். தன்னுடைய இந்த 81 வயது காலப்பகுதியிலே இயற்கை இது இருந்தாலும் நிச்சயமாக அந்த ஆத்மா அவருடைய உடலில் இருக்கும் வரை இந்த சமூகத்தோடு பின்னி பிணைந்து இந்த சமூகத்தை வளர்ப்பதற்கும் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை வளர்ப்பதற்கும் இந்த சமூகத்தை ஒரு கல்வி சார்ந்த சமூகமாக உயர்த்துவதற்கும் அரும் பாடுபட்ட மிகவும் அறிவுரைகள் வழங்குகின்ற ஒரு உத்தமனாக இறந்தும் வாழ்கின்ற மனிதனாக அவர் இன்று எங்கள் முன் விழா கொண்டிருக்கின்றார். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒவ்வொரு விடயமும் அவரிடம் கல்வி கேட்ட அவரிடம் அந்த காலப்பகுதியிலே கல்வி கேட்ட மாணவர்கள் பல்வேறுபட்ட இடங்களிலே பல்வேறுபட்ட துறை சார்ந்த இடங்களிலே உயர் பதவிகளில் இருந்தாலும் அவர்கள் முள்ளியவரை வருகின்ற போது இந்த மார்க்கண்டு அதிபரிடம் வந்து விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்று செல்கின்றவையை அவருடைய பிள்ளைகள் உட்பட இந்த சமூகம் யாவும் அறிந்தது. நாங்கள் என்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி, என்னுடைய கலமகள் வித்தியாலயத்தில் என்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி, மாதத்தில் 2 தடவையாவது அந்த பாடசாலை சமூகத்திற்கு அவர் அழைக்கப்படுவார், கௌரவிக்கப்படுவார். மிகவும் மனநிறைவோடு அவர் தன்னுடைய ஓய்வு காலத்தை கொண்டு செல்கின்ற வேளையில் தான் அவருக்கு இந்த திடீர் மரணம் ஏற்பட்டது. உண்மையிலேயே நாங்கள் பெரும் சொத்தொன்றை எங்களுடைய பெரும் புதுசமாக விளங்கிய சொத்தொன்றை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இவருடைய இழப்பு இன்னும் இல்லாவிட்டாலும் இன்னும் நாட்கள் கடக்க இவருடைய தேவையும் இவருடைய இருப்பும் எங்களுக்கு தெரிய வரும். அவ்வாறான பண்புமிக்க ஒரு ஆசிரியராக, அதிபராக, ஒரு சமூக சேவையாளராக எல்லோரையும் எந்த மாணவனையும் அவர் ஒரே சமத்துவத்தில் தான் என்றும் பார்ப்பார். அவ்வாறு மிகவும் பண்புள்ள ஒரு மனிதத்தை இழந்து ஒரு ஆத்மாவை விட்டு நாங்கள் இன்றைய சமூகம் துணிவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அவருடைய ஆத்மா நிச்சயமாக சாந்தியடையும், சொர்க்கத்தை சென்றடையும் என்பதில் எந்த மாற்றின் கருத்தும் கிடையாது. பிறப்பவர்கள் எல்லோரும் இறப்பார்கள் என்பது நியதி. அதற்கு அமைய அவர் இன்று எங்களை விட்டு இறுதி விடைக்காக காத்திருக்கின்றார். எனவே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் எனவும் அவருடைய பிள்ளைகள், சகோதரங்கள், உற்றார் உறவினர்களுக்கு மீண்டும் எங்களுடைய கண்ணீர் காணிக்கைகளை அஞ்சலியாக செலுத்திக் கொண்டு நாங்கள் இங்கே வருகின்ற பலர் எங்களுடைய மார்க்கண்டு அதிபர் அவர்களை ஒரு சமூக வாரியாக பலரும் இழுத்து பேசக்கூடிய அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்த நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். எனவே இருந்த போதும் நாங்கள் எங்களுடைய நேரங்களை மிகவும் கவனத்தில் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வு முடிய எங்களுடைய 25 ஆண்டுகள் காலாண்டு அவருடைய வாழ்க்கையின் 3 பகுதியை தன்னுடைய சேவை காலத்தில் கலந்த கலமகள் வித்தியாலயத்தினுடைய வளாகத்திலே நாங்கள் அங்கே ஒரு அஞ்சலி நிகழ்வுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே இங்கு அஞ்சலி நிகழ்வை ஆற்ற வருகின்றவர்கள் அந்த நேரங்களையும் கவனத்தில் கொண்டு ஆக குறைந்தது. எங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய கதைக்கு அவரை பற்றி கதை பார்த்தால் நிறைய கதைத்துக் கொண்டே செல்லலாம். ஆக குறைந்தது 3 நிமிடங்கள் மட்டுமே நீங்கள் ஆகக்கூடிய 3 நிமிடங்கள் மட்டுமே உங்களுடைய நேரத்தை முகாமை செய்து இந்த உத்தம மனிதருக்கு உங்கள் அஞ்சலிகளை காணிக்கையாக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அந்த வகையிலே அஞ்சலி உரை ஆற்றுவதற்காக எங்களுடைய பிரதேசத்திலே கலையை வளர்ப்பதற்காகவும் பல்வேறுபட்ட சமூக பணிகளை
ஆட்சி வருகின்ற மதிப்புக்குரிய ஏராயசிங்கம் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். அமரர் அன்பான என் இதயத்திலே குடிகொண்டிருக்கின்ற மாற்றண்டு சிலர் அவர்களுடைய பாதார விதங்களை வழங்கி அர்த்தமும் வாழ்வும் அகத்துமட்டே வெள்ளம் பொழுகமட்டிய மாதரும் கீழ்மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்தலும் மஞ்சளும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் என்னுடைய பாபமே. நேரத்தை கணக்கிலே கொண்டு இந்த பாடலை பட்டணத்தாருடைய பாடலை நான் இந்த இடத்திலே ஏன் பாடினேன் என்று சொன்னார், எனது மதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்கள், எனது குருநாதர் அவர்கள் 1985ஆம் ஆண்டு முள்ளியவளை கல்யாண வீரர்கள் ஆலயத்திலே பட்டணத்தாருடைய விகிசையை நிகழ்த்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. அப்போது அதை நான் ஆற்றிய பொழுது இந்த பாடல் அதை வருகின்ற பொழுது இந்த பாடலை பார்த்தேன். எனக்கு முன்னாலே அப்போது நான் நினைக்கிறேன் அவர்தான் ஆலயத்தினுடைய தலைவர். எனக்கு முன்னாலே இருந்து அதை பார்த்து ரசித்து விட்டு இந்த விதிசை நேற்று முடிந்தது என்னை வந்து கையிலே பிடித்து உள்ளே கூட்டி என்று போய், தம்பி அருமையாக இருந்தது, பட்டணத்தாரே எனக்கு நன்றாக பிடிக்கும், பட்டணத்தாருடைய பாடல்கள் எனக்கு நன்றாக பிடிக்கும், அருமையாக பாடியிருக்கிறாய், என்னுடைய மனதிலே பசுமத காணி போல் உன்னுடைய பாடல் இருக்கிறது என்று சொல்லி என்னை பாராட்டி என் தலையை தொட்டு வாழ்த்த ஒரு பெருமகன். அது மட்டுமல்ல, எங்களுடைய இளமை காலத்திலே அவருடைய குடும்பம், அவருடைய பாரியார் கணேசம்மா அக்கா அவர்கள், ஆசிரியர் அவர்களும் அவரும் எங்களோடு என்னோடு மிகவும் அன்பா பழகிய காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். நாங்கள் இளமையாக இருந்த காலத்திலே எங்களுடைய கடமையை முடித்து வந்து அவரிடத்திலே பணம் கேட்பது வயது, இளம் வயதிலே காசு கேட்கிறேன் அவருக்கு தான் வருவாங்க. அதுவும் அக்கா அங்கே இருப்பார், அப்ப இங்கே இருப்பார், இந்த படியிலே இருந்து இங்கப்பா கிளி வந்திருக்குன்னு சொல்லுவார். அவன் அங்க இருந்து கிளிய வந்திருக்க கொஞ்சம் பொருள் நான் வாழைப்பழம் கொண்டு வந்துட்டு சொல்லுவான். அப்படி மிக புண்ணியமாக மிக சாதுரியமாக கதைக்கிற ஒரு அன்பான குடும்பத்தை நான் பார்க்கிறேன். அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறுவயதிலே இருக்கிற பொழுது ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அந்த உத்தமன் எங்களை வழிநடத்தி இருக்கிறார். எத்தனையோ மேடைகளிலே நாங்கள் பேசுகிற பொழுது கேட்டுக்கொண்டிருந்த சத்தம் சஞ்சலி இல்லாத ஒரு கலைஞர், சத்தம் சஞ்சலி இல்லாத ஒரு ரசிகர், சத்தம் சஞ்சலி இல்லாத ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், இப்படியாக பன்முகப்பட்ட ஆற்றல் அவரிடத்திலே இருக்கிறது. அவரிடத்திலே கல்வி கற்ற பெருமை எனக்கு இருக்கிறது. மூலகளிலே பேசுகிற பொழுது அடுத்த நாள் என்னை கூப்பிடுவார், கிளியோருக்கா வந்துட்டு போகிட்டு வந்தால் சொல்லுவார், இன்னிடத்திலே இன்ன பிழை இருக்கிறது, இன்னிடத்திலே இன்ன பிழை இருக்கிறது, இப்படி கதை அப்படி கதை என்று சொல்லி என்னை வழிநடத்துகிற பெருமை அவருக்கு சாரும். உண்மையிலேயே நான் அவருடைய அமரத்துவமாக இருக்கும்போது நான் அவரை வந்து பார்ப்பது உண்டு, காத்திருக்கிறேன். பல இடங்களிலே பல நிகழ்ச்சியை ஏதாவது வகையிலே அவர் அந்த களி அந்த வாக்கிங் ஸ்டிக்கை பிடித்துக் கொண்டு வருவார். எத்தனையோ இடத்திலே வந்திருக்கிறார், அன்பாக கலைப்பார். அவருடைய முகம் வந்து அருமையாக இருக்கிறது, அவருடைய பார்வை என்று அன்று நாங்கள் அவரை பார்த்தோமோ அதே போல அவருடைய முகம் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய ஆத்மா புனிதமானது, அவருடைய ஆத்மா வந்து மிக மிக புனிதமானது. அந்த வகையிலே தான் அவருடைய சாவும் அவர் இறைவனிடத்திலே சேர்ந்ததும் 2-3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து அவருடைய சாவு முடிந்து விட்டது. அது மட்டுமல்ல, அவர் இந்த குடும்பத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். அம்மா அக்கா செத்த உணவு, அதாவது கணேஸ்வரி அம்மா செத்ததும் இந்த பள்ளியிலே இருந்து அந்த பெருமவர் அழுத இன்றும் என் மனதிலே தாங்கி இருக்கிறது, என்னுடைய மனதிலே அப்படியே இருக்கிறது. அவர் அழுத அழுகை, அப்படி ஒரு குடும்பத்தை நேசித்தவர், பிள்ளைகளை நேசித்தவர், உற்றாரை நேசித்தவர்கள், சமூகத்தை நேசித்தவர், சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு பெருமகன். அப்படியான ஒரு பெருமகன் நாங்கள் இந்த முல்லை மண் இழந்து விட்டது. அதுவும் கலை உலகம் அவரை இழந்து விட்டது. சத்தம் சஞ்சலி இல்லாமல் கலையை வளர்த்த ஒரு பெருமகன் அவர். இந்த பாடசாலையிலே இருந்து கலைமகள் வித்தியாலயத்திலே இருந்து அவர் படிக்கின்ற பொழுது அவருக்கு ப்ரமோஷன் கிடைத்தது. இப்ப நான் அவரோட எங்களோட அன்பாக கலைப்பார், லாவண்யமாக கலைப்பார், வினோதமாக கலைப்பார். அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த நேஷனல் இந்த வேட்டியை காட்டி போட்டு நீங்கள் ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு ஆபீஸுக்கு போகணும்னு ஒரு சிரிப்பு சொன்னார். அதெல்லாம் வேணாம் கிளி, எனக்கு இதே காணும், இதோட என்ன வச்சா காணும் என்றெல்லாம் சொல்லுவார். அப்படியான அந்த உத்தமனை நாங்கள் இழந்து விட்டோம். அவருடைய செய்திகளை அறிகிறதுக்கு நாங்கள் முடியாது. எனவே அவருடைய பிள்ளைகளும் எல்லாரும் சிறிய பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கை முறை தெரியும். நேரத்தை களத்திலே கொண்டு அந்த பிள்ளைகள் எங்களுடைய அன்பான அமரர் மார்க்கண்டு சேரவர்கள் அவருடைய பணியை
அவர் எப்படி வாழ்ந்தார் என்ற பணியை மனதிலே இருத்தி அவர்கள் எல்லோரும் அவருக்கு அச்சையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய நிலவஞ்சலி நன்றியுடன் வழங்கிய ஏராசிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 5 வயதிலே ஆறாவது வழங்கி இன்று வரை அவருடன் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அவரிடம் அந்த கல்வி கற்ற மாணவர்கள், பழைய மாணவர்கள் அவருடைய இன்றைய அந்த இறுதி பயணத்திலே இறந்தும் வாழ்வார் என்ற அந்த செய்தியை சொல்லுகின்ற நோக்கோடு மார்க்கண்டு நினைவு நிதியம் ஒரு நிதியத்தை நாங்கள் இன்று அங்குராட் பணம் எங்களுடைய தலைவர் வித்தியாலயத்திலே இன்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். எங்களுடைய அந்த எங்களுக்கு காட்டிய அந்த மலை வகைகளுடைய அந்த உள்ளத்தின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் மார்க்கண்டு நினைவு நிதியம் என்பதை நாங்கள் இன்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த நிதியத்தை ஆரம்பிக்கின்ற நோக்கோடு தானாகவே முன்வந்து அவர்களுடைய நிலைகளை சுமந்து வைத்திய கலாநிதி மௌனசுவாமி மலையீரன் அவர்கள் தன்னுடைய நிதியில் இருந்து ரூபாய் 1 லட்சத்தினை வழங்கி இந்த மார்க்கண்டு நினைவு நிதியத்தை இன்று இன்னும் சற்று நேரங்களில் நாங்கள் அங்குரார்ப்பணம் செய்ய இருக்கின்றோம் என்ற அந்த நினைவு சுமந்த அன்பான வார்த்தைகளை உங்களிடம் கூறிக்கொண்டு அடுத்த அஞ்சலி உரையினை ஆற்ற வருமாறு மிகவும் மார்க்கண்டு அதிபருடன் மிகவும் நெருங்கி பழகிய அவருடைய வழிகாட்டலை ஏற்றி இன்று தலை சிறந்த ஒரு கல்வியாளராக விளங்குகின்ற எங்களுடைய பாடசாலையினுடைய முன்னாள் அதிபரும் எங்களுடைய ஆசிரியரும் குமரமலை மகா வித்தியாலயத்தினுடைய அதிபருமான மலைப்புக்குழு ஏவிரசிங்கன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். வழிகாட்டியுமாகிய மார்க்கண்டு சார் அவர்களுக்கு ஒரு கணம் தர காய்ச்சி கொண்டு உண்மையிலே ஒரு தன்னிகரற்ற ஆளுமையை நாங்கள் இழந்திருக்கின்றோம். 4 நூற்றாண்டு காலம் ஒரு பாடசாலையை கட்டி வளர்த்த ஒரு பிதாமகனை, ஒரு உண்மையான ஆன்மீகவாதியை, தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு சமூகத்துக்கு என்று சகல பரிமாணங்களிலும் தன்னுடைய சேவையை வழங்கிய ஒரு உத்தமமான மனிதரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். மிக வாரிய இழப்பு என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. உண்மையிலே மார்க்கண்டு சார் அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் அதற்கு நேரம் போதாது. அந்த அளவு தூரம் அவருடைய இயல்புகளை, பண்புகளை நாங்கள் குறிப்பிட முடியும். பவளவிழா மலரிலே ஒரு பொற்காலத்தின் சில பதிவுகள் என்று நான் எழுதிய கட்டுரையிலே அவரை பற்றி நான் நன்றாக எழுதியிருக்கிறேன். உண்மையில் கலைமகள் வித்தியாலயத்திலே அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே மிக நன்றாக கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், எந்த அதிபர்களுக்கும் ஓய்வு பெற்ற பின்னர் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு சுத்தமான சைவத்தையும் தமிழையும் தன்னுடைய 2 கண்களாக கருதிய ஒரு உன்னதமான மனிதர். எங்களுக்கு என்ன களைப்பிருந்தாலும், என்ன மனச்சோர்வு இருந்தாலும் மார்க்கண்டு சாரினுடைய அந்த ஒரு சிரிப்பிலே, அந்த ஒரு பார்வையிலே அது அகன்றுவிடும். புலன்களை அடக்கியாள தெரிந்த ஒரு மனிதர். சொற்களை மிக கவனமாக கையாளுவதிலே கைதேர்ந்த விற்பனர். இளைய தலைமுறையை ஊக்குவித்து ஒரு முகாமைத்துவத்தை நோவின்றி எப்படி நடாத்த முடியும் என்பதை எங்களுக்கு கற்றுத் தந்தவர். அந்த உன்னதமான ஒரு மனிதரை, ஒரு பெரியவரை இந்த சமூகம் வந்து இழந்திருக்கின்றது. நாங்கள் இந்த வீதியாலே செல்லுகின்ற பொழுது மார்க்கண்டு சார் அதிலே இருந்து கலைத்துக் கொண்டிருப்பார். ஒரு கணம் பார்த்து சிரித்தாலே எங்களுக்கு 2-3 நாட்கள் உற்சாகமாக இருக்கும். அவ்வாறான ஒருவரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். எனினும் நேற்று என்னுடைய மாணவன் மதுரையிடன் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார், சார் மார்க்கண்டு சாரை
நாங்கள் இறக்கப்படக்கூடாது. ஒரு வைத்திய நிபுணர், விசேட வைத்திய நிபுணர் தன்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்கின்ற பொழுது அந்த விஷயத்தை சொன்னேன். நான் ஏற்று போனேன். என்ன தம்பி சொல்லுவீங்கன்னு கேட்டேன். சொன்னார், சார் அவர் ஞாபகார்த்தமாக நான் முதல் தொகையை செலுத்தி மார்க்கண்ட மெமோரியல் பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்க நினைக்கின்றேன். இது பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். நான் உடனே நினைத்தேன், மார்க்கண்ட சேரினுடைய பாதரையிலே இருந்து வளர்ந்த ஒரு பிள்ளை இப்படித்தான் சிந்திக்கும். அது அவருடைய அந்த நினைவு செயலுறுப்பிட்டிருக்கின்றது. மார்க்கண்ட சேர் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று கூறி அவருடைய ஆத்மா சாந்தியை பிரார்த்திக்கிறார். நினைவுகளை சுமந்து சென்று அதிபர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு 1994 ஆண்டு நான் நினைக்கின்றேன், நாங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற போது லான்மாசோவில் வட்டாம்பிள்ளைக்கு ஏகதேசிங்க சார் அதிபர் உட்பட நாங்கள் சென்றிருந்தோம். அங்கே மங்களகுமாரன் வீட்டிலே நாங்கள் கிடுகு ஏற்றிக் கொண்டிருக்கின்ற போது பல பாடங்களிலிருந்தும் எறிகணைகள் வந்து விழுந்த வண்ணம் இருந்தது. ஒரு தாய்க்கோழி தன்னுடைய குஞ்சுகளை எவ்வாறு காப்பாற்றுமோ அதே போன்று பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை. ஒரு கிடுகை தூக்கி தன்னுடைய தலைமையை கேட்டுக்கொண்டு ஓடிவாங்க புள்ளிகள் எல்லாம் ஓடிவாங்க கொண்டு எங்களை அனைவரது சபை இன்றும் பசுமையாக படுத்திருக்கின்றது. அந்த வகையில் அடுத்த அஞ்சலி உரையிலே ஆற்ற விடமாறு எங்களுடைய கலைவாழ் வித்தியாலயத்துடைய பழைய மாணவன் சின்னராசா லோயஸ்வரர் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். நித்திய உறக்கத்திலே வீற்றிருக்கக்கூடிய எங்கள் மண்ணின் முதுபெரும் சொத்தாக்கிய மார்க்கண்டேஸ்வர் அவர்களுக்கு என்னுடைய இதயத்து அஞ்சல்களை செலுத்திக் கொண்டு, உண்மையில் கொள்ளியமலை பிரதேசத்தினுடைய மிகப்பெரிய சொத்தை இந்த பிரதேசத்தினுடைய ஒரு மூத்த மனிதனை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்கள் பிரதேசத்தினுடைய சகல துறைகளிலும் இன்று கலைகளை நிமிர்த்தி உயர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுடைய கல்வி புலத்தை செதுக்கிய ஒரு பசுமையான மனிதனை நாங்கள் தொலைத்திருக்கிறோம். எப்போதும் தன்னுடைய மாணவர்களை தான் கல்வி புலத்தில் கல்வித்துறையில் இருந்ததை போல் அதற்கு பிற்பாடும் தான் அந்த கல்வி புலத்திலிருந்து ஓய்வெடுத்த பிற்பாடும் தன்னுடைய மாணவர்களை ஆழமாக நேசிக்கின்ற ஒரு மனிதனை நாங்கள் தொலைத்திருக்கிறோம். அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரமான ஒரு இழப்பாக நான் பார்க்கவில்லை. அவர் 25 ஆண்டுகளாக எங்களுடைய கலைஞர்கள் வித்தியாலயத்தை வழிநடத்தி இருக்கிறார். 25 ஆண்டுகளாக அவருடைய பாசறையில் இருந்து புறப்பட்ட ஒவ்வொரு மாணவர்களையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அந்த தொகுதி எங்களுடைய அதிபருக்கு தான் இருந்திருக்கிறது. எல்லோரும் அதிபர்களாக இருந்து விட்டு போகலாம், ஆனால் எங்களுடைய அதிபர் என்கிற அந்த உரிமையோடு மாணவர்கள் அழைக்கின்ற ஒரு அதிபராக எங்களுடைய மார்க்கண்டேஸ்வர் இருந்திருக்கிறார். தமிழையும் சைவத்தையும் தன்னுடைய இரு கண்களாக நேசித்து நின்ற ஒரு தூய மனிதனை நாங்கள் தொலைந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன், இந்த பிரதேசத்திலே இவரை போல ஒரு தூய ஆத்மா வாழ்ந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் தன்னுடைய மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சகல துறைகளிலும் பிரகாசிக்க வேண்டும் என்கிற அந்த கனவு, அந்த ஆசை எங்களுடைய அதிபரிடம் இருந்திருக்கிறது. நான் பிரதேச சபை தேர்தலுக்கு முற்பாடு அவரிடம் ஆசி வருவதற்காக அவருடைய வீட்டுக்கு வந்த வேளை அவர் எனக்கு சொன்னது, தம்பி நீ எப்பவும் நீ உச்சப்பிலேயே போகணும் என்று சொல்லி, அதற்கு பிற்பாடு அந்த தேர்தலுக்கு பிற்பாடு என்னை அவர் சந்திக்கிற ஒவ்வொரு வேளையும் அவர் இந்த தேசத்தினுடைய பிரச்சனைகள் பற்றியும் தமிழ் தேசியத்தினுடைய பிரச்சனைகள் பற்றியும் அவர் விலாவாரியாக என்னோடு பேசியிருக்கிறார். அவரை நான் வீதிகளை பார்க்கிற போது அவருடைய வீட்டுக்கு முன்பாக அவர் பத்திரிகையை தினமும் படிக்கின்ற ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார். அவருடைய ஆத்மா இந்த மண்ணிலிருந்து விடைபெறுகிற வரைக்கும் அவர் தமிழையும் சைவத்தையும் தமிழ் தேசியத்தையும் இந்த பிரதேசத்தையும் நிச்சயமாக காதலித்த ஒரு மனிதனை நாங்கள் தொலைத்திருக்கிறோம். அவர் எங்களை விட்டு சென்றாலும் நிச்சயமாக அவருடைய ஆத்மா இந்த பிரதேசத்தையும் அவருடைய வாரிசுகளாகிய அவருடைய மாணவர்களையும் நிச்சயமாக வழிநடத்தும் என்று கூறி விடைபெறுகின்றேன்.
அமரர் அதிபர் மார்க்கண்டு ஐயா அவர்களுடைய இறுதி பிரியாவிடை நிகழ்விலே இன்று நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். இங்கே அவரிடம் கல்வி கற்றவர்கள், அவரோடு ஒன்றித்து பயணித்தவர்கள், இப்படியாக அவருடைய சேவைகளை பற்றி கூறுகின்ற வேளையிலே இந்த மண் பெருமைப்படக்கூடியதாவாக தோன்றில் புகழோடு தோன்றுக அகலிலால் தோன்றிலும் தோன்றாமை நன்று என்ற வாக்கிற்கிணங்க புகழோடு தோன்றி புகழோடு வாழ்ந்து புகழோடு எங்களை விட்டு செல்கின்ற ஒரு பெரியவருக்கு நாங்கள் இன்று இந்த வழியனுப்பல்களை இறுதி அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதிபரை பற்றி உங்களை போன்று எனக்கு தெரியாது. இங்கே கல்வி கற்றவர்கள், அவரை ஆசானாக நினைத்து இங்கே உரையாற்றுபவர்கள், அவரை போன்ற கல்விமான்களாக இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணிலே இருந்துதான் என்னுடைய கல்வி ஆசான் AK மகாலிங்கம் அவர்கள் என்னை எப்படி வளர்த்தெடுத்தாரோ, மக்கள் பணிக்காக தயார்படுத்தினாரோ, அதே போன்று இங்கே பல்வேறு பணிகளுக்காக அவருடைய மாணவர்கள் தயாராகி இருக்கின்றார்கள். நான் முதலாக ஒருமுறை இங்கே இந்த அஞ்சலி நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பி விஜிந்தன் அவர்கள் ஒரு மாணவர்களுக்கு மக்களுக்கு வாழ்வாதார உதவி திட்டம் வழங்குகின்ற ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டேன். அப்பொழுது நான் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல. தம்பி விஜிந்தனும் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அணியிலே இல்லை. ஐயா அவர்கள் அங்கே உரையாற்றுகின்ற பொழுது என்னை தனியாக சந்தித்த பொழுது கூறினார், விஜிந்தன் போன்றவர்களை ஏன் நீங்கள் உங்களுடைய அணியில் வைத்திருக்க கூடாது? தமிழ் தேசிய பற்றுள்ள, தமிழ் மண் மீது அக்கறையுள்ள, மிக விசுவாசத்தோடு செயல்படுகின்றவர்களை ஏன் நீங்கள் மாற்று அணியிலே அவர்களை செல்வதற்கு அனுமதித்தீர்கள்? ஏன் உங்களுடைய அணியிலே தமிழ் தேசியத்தோடு, தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஏன் நீங்கள் அவரை இணைத்து பயணிக்க முடியாது என்று கேட்கின்ற பொழுது நான் அது பற்றி சிந்தித்தேன். அதன் பின்பு அவரோடு இங்கே இருக்கின்ற தம்பி சத்தியன் போன்ற இளைஞர்களை நான் அணுகி இது பற்றி அதிபர் அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது அவர்களை அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு உண்மையிலே நான் அவருடைய அந்த கனவை, அந்த எண்ணத்தை நிறைவேற்றியவன் என்ற ஒரு ஓய்வூதியத்தை பெற்றுக் கொண்டு விலகினார். தொடர்ந்து அமரர் மார்க்கண்டு ஐயாவுக்கான மலர் மாலை அணிவிப்பதற்காக நமது பாடசாலையின் உப அதிபர் மதிப்புக்குரிய நலாயினி ராஜரத்னம் ஆசிரியர் அவர்களை அழைத்து நிற்கின்றேன். தொடர்ந்து மலர் மாலை அணிவிப்பதற்காக நமது வித்தியாலயத்தின் ஓய்வு பெற்ற அதிபர் மதிப்புக்குரிய உதயசங்கர் அவர்களையும், நமது பாடசாலையில் மார்க்கண்டு ஐயாவின் காலத்தில் 11 வருடங்கள் அவரிடம் கல்வி பெற்று தற்போது இங்கே ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற மனுமொழி ஸ்ரீபன் ஆசிரியர் அவர்களையும்,
ஐயாவுக்கான மலர் மாலையினை அணிவிக்குமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றேன். கொஞ்சம் சைடாக சாரி தொடர்ந்து பழைய மாணவர் சங்க செயலாளர் தில்சான் அவர்களையும் ஐயாவுக்கான மலர் மாலையினை அணிவிக்குமாறு அழைத்திருக்கிறேன். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடைய மலர் அஞ்சலி இடம்பெறும். சம நேரத்தில் ஐயாவுக்கான அஞ்சலி உரைகளும் இடம்பெறும். தொடர்ந்து மாணவர்கள் உங்களுடைய மலர் அஞ்சலியை நிகழ்த்த வருமாறு சம நேரத்தில் ஐயாவுக்கான அஞ்சலி உரை. கலங்கரை விளக்காயானவரே, உங்கள் பிரிவு கண்டு எங்கள் விழிநீர் சொருகின்றோம். உங்கள் பிரிவு கண்டு எங்கள் இந்த வித்தியாலயம் மாகாணம் வரைக்கும் தன்னுடைய பெயரை பொறிப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் என்றால் அது பொய்யல்ல. 1974 ஆண்டு தொடக்கம் 1999 ஆண்டு வரை 25 ஆண்டுகள், கால் நூற்றாண்டு வரை இந்த கரைவக வித்தியாலயத்தின் வளர்ச்சிக்கு அவரது அயராத பணி இருந்தது. அது மட்டுமல்லாமல் கோட்டக்கல்வி அதிகாரியாகவும் இருந்து அவர் தன்னுடைய கல்வி புலத்துக்கு எப்படி போவாங்க இல்லை ஒரு கணம் என்னுடைய மரியாதை கலந்த தலை சாய்த்தலை நிகழ்த்திக் கொண்டு எமது வித்தியாலயத்தின் முதன்மைக்குரிய அதிபராக மிக சிறந்த நிர்வாகத்தை மிக உயர்ந்த இடத்திலே வைத்த எங்களுடைய அதிபர் திரு மார்க்கண்டு சார், இந்த பாடசாலையின் கீதம் வித்தியாலய கீதத்திலே முள்ளியவளையில் மூத்தவள் உன் பெயர் கேட்டவர் மனதிலே நினைக்க செய்தவர் எங்கள் அதிபர். வன்னி பிரதேசத்திலே எமது வித்தியாலயம்